சீரீஸ் அது நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அது டைரக்ட் பண்ணதும் ஒரு டெபியூட்டன்ட் டைரக்டர் தான். ஸோ அதே மாதிரி ரத்த சாட்சி, அதுக்கப்புறம் உடன்பால், இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான கதைகளை நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த வழியில் வந்து ஆஹா ஃபைண்ட் இட்ஸ் அ நியூ இனிஷியேட்டிவ் பை ஆஹா தமிழ். மெயின்லி பிகாஸ் ஐ திங்க் நம்ம எல்லாருமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கோம் லைஃப்பில். எதையுமே பார்க்குறதுக்கு நம்மளுக்கு நேரங்கள் கிடையாது. எத்தனை பேர் வந்து ஒரு ட்ரெயினில் நிறைய ட்ராவல் பண்ணியிருப்போம், பட் ட்ரெயின் தண்டவாளத்துக்கு நடுவில் பூக்கிற ஒரு சின்ன பூவை வந்து நம்ம எத்தனை பேர் பார்த்துருப்போம், அதை கண்டுபிடிச்சிருப்போன்றது தெரியாது. பட் அந்த தண்டவாளங்களுக்கு நடுவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. சின்ன சின்ன மஞ்சள் பூக்கள் இருக்கும், ஒரு சின்ன ஊதா பூ இருக்கும். அது வந்து யாரை பற்றியும் கவலைப்படாமல் அது வந்து பூக்கும், அது மலரும், அதனுடைய டைமில் அது வந்து அதனுடைய விஷயத்தை பண்ணும். அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக நம்ம தமிழ் ஃபிலிம் கம்யூனிட்டியில் நிறைய நல்ல படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது டெய்லி. பட் ஆஹாக்கு வந்து ரீச் அவுட் பண்ணுறவங்க, மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு போய் ரீச் அவுட் பண்ணுறதுக்கான வழி வந்து நிறைய பேருக்கு தெரியாது. எப்படி ரீச் அவுட் பண்ணணும், மெயில் பண்ணணுமா, இல்லை வந்து கால் பண்ணணுமா, யார் கால் பண்ணணும், அப்புறம் வந்து எஸ் வார்டு, ஏ வார்டு, டி வார்டு, இப்படி ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்குது. இதில் நம்மளோட படம் எந்த மாடலில் போகும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல என்ன ஆயிடுதுன்னா, ரொம்ப நல்ல படங்கள் வந்து யாருக்குமே தெரியாமல் அப்படியே வந்து தங்கி போயிடுது. ஸோ அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஆரம்பித்த ஒரு குட்டி இனிஷியேட்டிவ் தான் இது. அதுலேயும் எஸ்பெஷலி வந்து ப்ரொடியூசர் பஜார் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு இந்த படத்தை கொண்டு வந்து காட்டின உடனே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போனதுக்கு காரணம், பயோஸ்கோப் ராஜ்குமார் எடுத்த இந்த படம் வந்து ஒரு ஒரு புது ஐடியா அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஃபேமிலியாக பார்க்கும்பொழுது, ஒரு படம் எடுக்கப்பட்ட விதம், அதனுடைய ஸ்க்ரீன் பிளே, இது எல்லாத்தையும் விட்டுட்டு பார்த்தாலுமே ஒரு தாத்தா பாட்டி வந்து நிறைய குழந்தைங்களுக்கு, பேர குழந்தைங்களுக்கு கதைகள் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். பட் இந்த விஷயத்தில் வந்து அது கொஞ்சம் அப்படியே உள்டா. என்னன்னா, இவர் சொன்ன ஒரு பேரண்ட் சொன்ன கதையை வந்து அவங்க தாத்தாவும் பாட்டியும் அவங்க ஃபேமிலியும் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டு, சும்மா பையன் ஏதோ படம் எடுக்கணும்னு நினைக்கிறான், ஏதோ ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு இதில் ஒரு படம் எடுக்கணும்னு நினைக்கிறான், இவங்ககிட்ட போய் வேற வேலையை பாரு அப்படின்னு சொல்லாமல், அவன் கூட சேர்ந்து எல்லா ஹர்டில்ஸ், எல்லா விதமான டர்புலன்சஸ்லையும் அவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணி அப்படி ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்காங்க. அது இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஸோ அதில் ஆஹா ஃபைண்ட் ஃபஸ்ட்டு படமாக எடுக்கிறதுல நாங்கள் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறோம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், ப்ரொடியூசர் பசார், ஜிகே அண்ட் விஜய் அவங்க வந்து இந்த படத்தை கொடுக்கும் போதே என்ன சொன்னாங்கன்னா, இந்த படம் வந்து எவ்வளோ தூரம் ரீச் அவுட் ஆகணுமோ அவ்வளோ தூரத்துக்கு ரீச் அவுட் ஆகணும், அதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணுமோ பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது எல்லாத்தோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா, பாக்கியராஜ் சார் அவர்கள் இங்கே இருக்கிறது. ஏன்னா அவர் வந்து இப்போ வரைக்கும் நான் அவர்கிட்டயும் சொல்லிட்டு இருந்தேன், ஸ்க்ரீன் பிளேக்கு பைபிள் அப்படின்னு இப்போ வரைக்கும் நம்ம எல்லாரும் யோசிக்கலன்னா அவரோட படங்களை எடுத்து பார்த்தா போதும். அவ்வளோ புதுமைகள் வந்து அதில் அவர் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் அந்த கான்டெக்ட்ல ஒன்று சொல்லணும்னா, அவரோட ஃபர்ஸ்ட் படம் சுவரில்லாத சித்திரங்கள், அந்த படத்தில் இருக்கிற மாதிரி இல்லாமல் சித்திரங்களுக்கு இனிமேல் நிறைய ஒரு சுவராக இருந்து ஆஹா ஃபைண்ட் வில் கிவ் மோர் அண்ட் மோர் மூவிஸ் டு த குளோபல் ஆடியன்ஸ். அண்ட் ஐ எம் ஸோ கிளாட் தட் வி ஆர் டூயிங் திஸ் டுடே. அண்ட் ஐ விஷ் யூ கிரேட் திஸ் திங், பிகாஸ் இது வந்து எங்களுடைய கேம்பெயின் அப்படின்னு சொல்கிறத விட ஐ திங்க் இட்ஸ் அன் எக்ஸ்டென்ஷன் விச் ஹஸ் கம் ஃப்ரம் யோர் எண்ட். இப்போ சேரன் சார் ஆகட்டும், அதுக்கப்புறம் மிஷ்கின் ஆகட்டும், அப்புறம் வந்து எல்லாருமே இப்போ வந்து சத்யராஜ் சார் அவர்கள் அதில் நடிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அவங்க ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயத்தினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷனாக வி ஆர் டூயிங் திஸ். அண்ட் இது வந்து எங்களுடைய பொறுப்போ இல்லை ஒரு ஆஹாவுடைய பொறுப்புன்றதை விட உங்கள் எல்லாருடைய பொறுப்பும் கூட தான். ஏன்னா ஒரு நல்ல படத்தை நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கனாலோ, இல்லை யாராவது ஒரு ஃப்ரெண்டு, இதில் எத்தனை பேர் வந்து இதில் நிறைய பேர் நிச்சயமாக ஃபில்ம் மேக்கர்ஸாக இருப்பீங்க, ரைட்டர்ஸாக இருப்பீங்க. ஸோ இப்படி எல்லாருக்குமான ஒரு விதையாக தான் இது ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் இன்கேஸ் ஏதாவது பார்த்தாலுமே, நீங்கள் ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணுறீங்க, அவர்கிட்ட ஒரு நல்ல படம் இருக்குது அப்படின்னு நினச்சாலும் அதையுமே யூ கேன் பிரிங் இட் டு அஸ் அண்ட் வி வில் டெஃபினெட்லி புட் இட் ஆன் அவர் பிளாட்ஃபார்ம். Thank you so much for being here, and I wish the entire team a great success.